through the press, we'll reach out through our facilitation centers. இப்போது நிறைய உங்கள் மூலியமாக சொல்கிறோம், சைட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். அண்டு ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது நமக்கு. எல்லா சென்டர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 3 to 4 சென்டர்ஸ் நமக்கு இருக்கிறது. அந்த சென்டர்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி வெல் அவேர் அபவுட் ஃபெசிலிட்டிஸ். ஆன்லைனில் கொடுக்கும்போது நல்ல ரீச் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. வில் கைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஃபர்தர் இஃப் தே ஹேவ் எனி டவுட்ஸ். That's why college code, college name, place, கடந்த ஆண்டு அட்மிஷன் எப்படி இருக்கிறது அந்த டேட்டா பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிவெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். See that this is not the forum that is done by Anna University. Anna University not revealing that information. See உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா 15ஆம் தேதி நாங்கள் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது எத்தனை காலேஜ் இருக்குன்னு தெளிவாக தெரியும். அது பார்த்து நீங்கள் லாஸ்ட் இயர் இல்லாத காலேஜ் என்னென்னு க்ளோஸர் புரிஞ்சுக்கலாம், என்னென்ன புதுசான வந்த காலேஜ்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ 15th நான் சொல்ல முடியும். பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களுக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் 15th எஸ் சீட் மேட்ரிக்ஸ் இஸ் ஒரு காலேஜ் வாரியாக ஒரு பிரான்ச் வாரியாக எந்த கேட்டகிரியில் எத்தனை சீட் இருக்கிறது, டோட்டல் சீட் எத்தனை, டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜ் இன் ஸ்டேட் எத்தனை, ஹவு மச் இஸ் த கவர்மெண்ட் கோட்டானது தெளிவாகிறது. We'll give you data. We'll find out. ஸோ நம்மளுடைய உயர்கல்வித்துறை மூலியமாக தொழில்நுட்ப கல்வி இயக்கத்து மூலியமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த TNA 2024 கவுன்சிலிங் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் அடிப்படையில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பரிந்துரை மற்றும் அனுமதியுடன் சிறப்பாக நம்ம நடத்துறதுக்கு உண்டான இன்று ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஷெட்யூல்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தது வந்து நாங்கள் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு அதுபடி நடத்தப்படுவதுன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட், நம்மளுடைய இமெயில், நம்மளுடைய டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறது. நிறைய கால்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸு நம்மளுடைய இணையதளத்தில் அவருடைய ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கவுன்சிலிங் டேட்ஸில் அவங்க சாய்ஸஸ் ஃபில் பண்ணி கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வந்தவர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.